வடமதுரை அருகே எண்ணெய் ஆலையில் பயங்கர தீ விபத்து. 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். வடமதுரை அருகே உள்ள மூனாண்டிப்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் ஆலை செயல்பட்டு வருகிறது. இதில் 500க்கும் மேற்பட்ட வடமாநில மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் 3 ஷிப்டுகளாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென ஆலையில் உள்ள எந்திரங்களில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு காரணமாக திடீரென தீ பற்றியது. அப்போது காற்று பலமாக வீசியதால் தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியது. இதனால் பணியில் இருந்த ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கரும் புகையுடன் தீ மளமளவென பற்றி எரிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நெருப்பை அணைக்கும் முயற்சியில் எண்ணெய் ஆலை நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட தீயணைப்புத்துறை உதவி அலுவலர் மயில்ராஜ் மற்றும் வேடசந்தூர் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான வீரர்கள் 3 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து சுமார் அரை மணி நேரம் போராடி நெருப்பை அணைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தாவூது உஷேன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நெருப்பை அணைக்க முயன்று காயமடைந்த மேட்டுப்பட்டியை சேர்ந்த சாந்தகுமார், பித்தளப்பட்டியை சேர்ந்த பிச்சை ஆகிய 2 பேருக்கு முதலுதவி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதெல்லாம் போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க கொஞ்சம்